மக்களவை தேர்தலை முன்னிட்டு நியூஸ் 18 நடத்திய பிரம்மாண்ட கருத்து கணிப்பில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஒட்டுமொத்த நாடே எதிர்நோக்கியுள்ள மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மக்களின் எண்ண ஓட்டத்தை அறிந்து கொள்ளும் விதமாக நியூஸ் 18 சார்பில் மெகா கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. 21 மாநிலங்களில் 1 லட்சத்திற்கு மேற்பட்டோரிடம் 20ற்கு மேற்பட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டு மக்களின் கருத்துக்கள் துல்லியமாக அறியப்பட்டன. இதன் முடிவுகள் கடந்த 2 நாட்களாக நியூஸ் 18 தொலைக்காட்சிகள் மற்றும் இணையதளங்களில் வெளியிடப்பட்டன. கடந்த 2 தேர்தல்களைப் போன்றே இந்தி பேசும் மாநிலங்களில் பாஜக மீண்டும் ஆதிக்கம் செலுத்தியதை கருத்து கணிப்பில் காண முடிந்தது. மக்கள் தொகை அடிப்படையில் நாட்டின் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் உள்ள 80 இடங்களில் பாஜக கூட்டணி 77 இடங்களிலும் இந்தியா கூட்டணி 2 இடங்களிலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பீகாரிலும் பாஜக அலையை வீசும் என கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன. 40 இடங்களில் பாஜக கூட்டணி 38 இடங்களிலும் இந்தியா கூட்டணி 2 இடங்களிலும் வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆளும் மற்றொரு மாநிலமான மத்திய பிரதேசத்தில் உள்ள 29 தொகுதிகளில் 28இல் பாஜக வெல்லும் என கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. இதேபோன்று குஜராத்தில் உள்ள 26 தொகுதிகளிலும் பாஜகவை வெல்லும் வாய்ப்பு உள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள 48 தொகுதிகளில் 41 இடங்களை பாஜக கைப்பற்றும் என்றும், திரிணாமுல் காங்கிரஸ் ஆளும் மேற்கு வங்கத்தில் பெரும்பான்மையாக 25 இடங்களை பாஜக கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி, இமாச்சல பிரதேசம், ஹரியானா, உத்தராகண்ட், ராஜஸ்தான் மாநிலங்களில் உள்ள அனைத்து தொகுதிகளும் பாஜக வசம் செல்லும் என கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. மேலும் இந்த தேர்தலில் தென் மாநிலங்களிலும் பாஜக குறிப்பிடத்தகுந்த இடங்களை பெறும் என நியூஸ் 18 கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் உள்ள கர்நாடகாவில் 28இல் 25 இடங்களை பாஜக கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று காங்கிரஸ் அண்மையில் ஆட்சியை பிடித்த தெலுங்கானாவில் பாஜக 8 இடங்களும் காங்கிரஸ் 6 இடங்களும் வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யும் கேரளாவில் காங்கிரசின் கை ஓங்கியுள்ளது. இருப்பினும் பாஜக 2 இடங்களில் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன. இதேபோன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி 30 இடங்களை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்த இடத்தில் பாஜக கூட்டணி உள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு பாஜக 5 இடங்களை வெல்லும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி 4 இடங்களுடன் 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என கூறப்படுகிறது. அதன்படி மொத்தம் உள்ள 543 தொகுதிகளில் பாஜக மட்டும் தனித்து 350 இடங்களிலும், தேசிய ஜனநாயக கூட்டணி 411 தொகுதிகளில் வெல்லும் என நியூஸ் 18 கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா கூட்டணிக்கு 105 இடங்களும் இதர கட்சிகளுக்கு 27 இடங்களும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. வாக்கு சதவீதத்தை கருத்தில் கொள்ளும் போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 48% வாக்குகள் கிடைக்கும் எனவும், இந்தியா கூட்டணிக்கு 32% வாக்குகள் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.